வாழ்க்கையில நைட்டு 12 மணிக்கு என்னென்னமோ தோணும். எப்படி முன்னேறலாம், அடுத்து என்ன பண்ணலாம், என்ன காசு இல்லையே, எல்லாமே தோணும். ஆனா எனக்கு என்ன தெரியுமா தோணுது, நான் வந்து பிக் பாஸ் சீசன் 9 வின்னர் வந்து வினோத்தனான் மைண்ட் வந்து செட் பண்ணிட்டேன். இப்ப எல்லாரும் ட்விட்டர்ல வந்து அந்த கேஷ் பாக்ஸை வந்து வினோத்தனா எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. ஆனா அது உண்மையா இருந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி என் மண்டைய போட்டு பிச்சிட்டு உக்காந்துட்டு இருக்கேன் நானு. எனக்கு நிஜமாவே வந்துட்டு வினோத்னா ஏன்னா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நிஜமாவே அது உண்மையா இருந்துடவே கூடாதுன்னு இருக்கு. எனக்கு அந்த 50 லட்சம் கிடைக்கல அப்படின்னும் போது கூட எனக்கு வந்து இவ்வளவு வருத்தமா கிடையாது. ஒரு 50 லட்சம் நிஜமாவே ஒருத்தங்களோட லைஃபுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு பிக் பாஸ்குள்ள வந்தவங்கள எனக்கு வினோத்தனா கிடைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். எனக்கு தெரியல கேஷ் பாக்ஸ் எடுத்திருக்க கூடாதுன்றதுதான் வந்து இப்போ என்னோட 12 மணிக்கு என் மண்டைக்குள்ள ஓட்டு இருக்கிறது. வினோத்தனா தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காத ப்ளீஸ். இப்போ இந்த வீடியோவை பிக் பாஸ் சீசன் 8 கண்டஸ்டன்ட் ஜாக்லின் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 9 மணி பாக்ஸ்க்கான டாஸ்க் தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ கானா வினோத் 18 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிட்டாரு அப்படின்னு உள்ள ஒரு செய்தி வெளியாயிருக்கு. கானா வினோத் தான் டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் பலரும் பல எதிர்பார்ப்போடு இருந்த நிலையில இப்போ கானா வினோத் காசு எடுத்துட்டு வெளியில வந்த விஷயம் மக்கள் பலருக்கும் அதிர்ச்சி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ கானா வினோத் கேஷ் பாக்ஸ் எடுத்து வெளியேறினால டாப் 5 கண்டஸ்டண்டா சபரி, விக்ரம், அரோரா, சாண்ட்ரா, திவ்யா கணேஷ் தான் இருக்காங்க. இவங்க 5 பேத்துல யாரு டைட்டிலை வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.